வந்து 41 பேர் செத்து இருக்கான், அவனுக்கு நியாயம் தர தெரியல, உன் பணம் வரல, உங்களுக்கு நியாயம் தர தெரியல, நீங்க முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி வழங்க போறீங்க இல்லையா? அவ்வளோ முட்டாளப்பா எங்க ஜனங்க. எனக்கு மீண்டும் மீண்டும் இவர்களை எல்லாம் பார்த்தால் ஏன் எனக்கு கோபம் வருகிறது என்றால், நம்ம அறிவு என்னப்பா அவ்வளவு குறைச்சு மதிப்பிட்டாங்க, அவ்வளவு முட்டா பசங்களா நம்ம. வணக்கம் மக்களே. இந்த சவுக்கு சங்கர் பேச்சு வந்து அப்படியே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக அவர் வந்து எல்லா கட்சியிலையும் தாழ்வாக பேசியிருந்தார். அப்படி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன திடீர் மாற்றம்னு தெரியல, விஜயை வந்து தாக்கி பேசுகிறாரு. இது என்னன்னு புரியலங்க. ஆளுங்கட்சியை வந்து எதிர்த்து பேசிகிட்டே இருந்தார். இப்போ திடீர்னு இந்த பக்கம் மாறுறாரு. இப்போ இவர் பேச்சை இன்னும் யார் கேட்பாங்க? கஷ்டம்தான். இவர் பேச்சை கேட்குறது இனிமேல் மக்கள் கஷ்டம்தான். விஜயை பற்றி இவர் பேசுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இன்னும் அவர் ஆட்சிக்கு வரல. ஆட்சிக்கு வந்து அவர் என்ன ஆட்சி பண்ணுறாருன்னு அப்புறம் தான் யாருமே பேச முடியும். நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து.